வணக்கம். பீனிக்ஸ் திரைப்படம். பீனிக்ஸ் வீலான். வீலான் அப்படின்னா தோல்வியே இல்லாதவன் அர்த்தம். பீனிக்ஸ் பறவை நெருப்பிலேயே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து வரும். இந்த பேர் இந்த படத்திற்கு ஏன் வைக்கப்பட்டதுன்னா, இது விஜய் சேதுபதி அவர்களோட மகன் சூர்யா அவங்களுக்கு இது படம். ஆகையால் ஒரு சென்டிமெண்ட்டாக அந்த பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீலான், தோல்வியே இல்லாதவன். பார்க்கலாம் அவரோட வரலாற்றில் தோல்வி இல்லாமல் போகிறாரான்னு. இந்த படம் முழுக்க பாக்ஸிங், சண்டையை வச்சு படம் நகருது. ஏன்னா இந்த படம் எடுத்தவர் ஸ்டண்டு மாஸ்டர் அனல் அரசு. ஆகையால் இந்த பீனிக்ஸ் ஒரு இரத்த களரி கதை. இந்த படத்தில் நட்சத்திரா, வரலட்சுமி, சம்பத்து, தேவதர்ஷினி, காக்கா முட்டை விக்னேஷ், முத்துக்குமார் அப்படின்னு ஒரு நடிகர் பட்டாளமே இருக்கிறாங்க. அருமையாக நடிச்சிருக்காங்க. ஹீரோவுக்கு அம்மாவா தேவதர்ஷினி, அவங்களோட நடிப்பு அப்படியே வடிகட்டி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவுக்கு வில்லி வரலட்சுமி மிரட்டியிருக்காங்க. படம் ஆரம்பத்தில் ஒரு கொலை நடக்குதுங்க. அந்த கொலையை பண்ணினதாக ஹீரோ மேலே பழி விழுகுது. அவர் சீர்திருத்த பள்ளியில் போய் கோர்ட்டுக்கு போகவும் அவருக்கு வயசு 18 கீழே இருக்கிறதால சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்படுறாரு. அங்கேயும் ரவுடித்தனம் அனல் பறக்குது. ஒரே சண்டை தான். ஜெயிலையும் ஒரே 5 பேர் 10 பேர் அடிக்கிறதான் அவரோட வேலை. அப்போ சிறையில் சோறு போடுறாங்க. ஹீரோ சோத்தை ஒருத்தன் பிடுங்கிட்டு ஹீரோட்ட பசிக்குதான்னு வேற கேட்குறான். போய் தண்ணியை குடிடா அப்படிங்கிறான். அந்த சீனு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரசிக்கும்படியாக தான் இருக்குது. ஏன்னா எந்த படத்துலையும் அப்படி ஒரு சீன் நம்ம பார்த்ததில்ல. அதே மாதிரி சிறுவர் எவனுமே சின்ன பையனாகவே இல்லைங்க. அந்த சீர்திருத்த பள்ளியில் எல்லா பையனும் முரட்டாளாக இருக்கிறான். அப்படி தான் காட்டுறாங்க. கொஞ்சம் படம் பார்க்குறவங்களும் யோசிப்பாங்கன்னு டைரக்டருக்கு யோசிக்கணும். ஏன்னா அந்தந்த சீனுக்கு தகுந்த மாதிரி காட்சிகள் இருந்தால் தான் படம் ரசிக்கும்படியாக இருக்கும். இது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி கேமை வச்சு தான் அந்த படம். சண்டை தான் கேமு. ஒரே போட்டி தான். ஒரே போட்டி, பொறாமை, வெட்டு குத்துன்னு படம் வேகமாக நகருதுங்க. உங்களுக்கு இது கேமு, எங்களுக்கு இது லைஃப்பு அப்படிங்கிற வசனம் கொஞ்சம் புதுமையாக நல்லா இருக்குது. கொன்னவன் எவன், கொல்ல சொன்னவன் எவன்னு விசாரிக்காமல் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு வரலட்சுமி பேசுகிற வசனம் ரொம்ப மிரட்டலாக இருக்குதுங்க. சூர்யாவோட டான்ஸு, சண்டை அருமையாக இருக்குது. இசை, பேக்ரவுண்டு மியூசிக்லாம் அருமையாக செமையாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சூர்யா ஒரு மிடில் கிளாஸ் பையன். போட்டியில் ஜெயிக்க அவர் படும் பாடு தான் இந்த இரத்த களரி. ஒரு சீனில் அவர் கேட்குறாப்படி, ஹீரோ நாங்கள்லாம் ஜெயிக்க கூடாதா அப்படின்னு. மிடில் கிளாஸு பையன் முகம் அப்படியே இருக்குங்க அதில். அது என்னங்க, வட சென்னைனாலே ஒரே சண்டை தான் அப்படின்னு மக்களுக்கு நினைப்பில் பதிவு பண்ணிட்டீங்க. சினிமாக்களாகவும் வட சென்னைனாலே சண்டை தான். ரொம்ப அவங்க பேச்சு எல்லாமே வித்தியாசமாக காட்டி அப்படியே ஒவ்வொரு படமும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்ஷன் படம் சரிதான். அதுக்காக படம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஹீரோ 10 பேர் அடிக்கிறது, 8 பேர் அடிக்கிறதுனே படம் நகர்ந்துக்கிட்டு இருந்தால் எப்படிங்க? என்னத்தை சொல்ல, ஏதோ விஜய் சேதுபதி மகன் சூர்யான்னு சொன்னதால் வந்தோம் இந்த படத்துக்கு அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டோம். சரிங்க, விஜய் சாரு முதல் படம் நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் நடித்தார். அதுவும் ஆக்ஷன் படம். அதே மாதிரி தம்பி சூர்யாவும் முயற்சி எடுத்திருக்கோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஏன்னா அவர் படம் நாளைய தீர்ப்பு எடுத்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இவரும் அது மாதிரியாக முயற்சி பண்ணுறாரோ அப்படின்னு. ரைட்டு, இருக்கட்டும். சென்டிமெண்ட் அவசியம் தானே. சென்டிமெண்ட் இல்லாமல் வாழ்க்கையே இல்லைங்க. அதே மாதிரி இந்த என்ன தான் இருந்தாலும் தம்பி சூர்யாவுக்கு இது படம். அதனால் நம்ம கண்டிப்பாக அவரை வாழ்த்துறோம். படத்தில் என்ன குறைகள் இருந்தாலும் பரவாயில்லைங்க, கழுவி ஊற்றாமல் போகலாமே. அதனால தான் இந்த படத்தில் நம்ம வாழ்த்துக்கள்